சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவானது என்னென்ன அயோக்கியத்தனம் செய்யுது, அது எவ்வளோ பெரிய பிளவுவாத கட்சி, மனிதர்களை பிளவு செய்து ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரு நாசகார சிந்தனை கொண்ட கட்சி, நாசகார சிந்தனை கொண்ட அமைப்போட ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதிர் டிவிக்கு கொடுத்த அதே ஆதரவை சமத்துவம் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஜக கும்பலானது இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி மத பிரிவினை உண்டு பண்ணி, இந்துக்களே உங்களுக்கு பார்த்தீங்களா நாடு இல்லை, நீங்கள் அனாதையாயிருவீங்க, இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, முஸ்லீமும் கிறிஸ்டினும் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிளவுவாதத்தை உண்டு பண்ணி அரசியல் நடத்துகிற கட்சி தான் இந்த பாஜக அப்படின்னு நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்ப்போம். ஸோ இந்த பாஜக கும்பலானது இப்போ ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சுருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாடு இருக்க பதட்டமான சூழ்நிலையில், அதாவது பாகிஸ்தானோட போர் முடிஞ்சு ஒரு சூழ்நிலை, அதாவது போரெல்லாம் வேண்டாம், அது இனிமேல் அமைதியாக இருக்கணும், அதாவது நாட்டுக்கும் நாட்டு பொருளாதாரக்கும் நல்லதுன்னு இங்கே இருக்க பல ஜனநாயக சக்திகள் சொன்னோம். ஸோ அதுக்கு அந்தமாக போரும் நின்னதில் உள்ளபடியே சந்தோஷம்தான். பார்டரில் இருக்கிற மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த பயமும் இல்லாமல் அவங்களும் நிம்மதியாக வாழணும். ஏன்னா அவங்களும் ஒரு உயிர்கள் தான். ஸோ அவங்க மேலேயும் பாகிஸ்தானது அங்கிருந்து தாக்குதல் நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் அது ஆபத்தான ஒன்று தான். அவங்க உடைமைகளும் அவங்க குழந்தைகளும் அவங்க உயிர்களும் பாதிக்கப்படும். ஸோ அதனால் நம்ம போர் சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது தொடர்ந்து இப்போ போர் நின்னது உள்ளபடியே மகிழ்ச்சி தான். இந்த டைமில் பாஜகவானது மறுபடியும் ஒரு அசிங்கமான வேலையை, அருவருத்தக்கத்த வேலையை செஞ்சுருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் குன்வர் விஜய் ஷா அப்படிங்கிற நபர், அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் சோஃபியா குரேஷிங்கிறவங்கள ரொம்ப நாள் கொண்டாடிட்டு இருந்தோம். 2-3 நாளாக ஒரு தைரியமான வீரப்பெண்மணி, இராணுவத்தில் இருந்தவங்க, நாட்டுக்காக பல நல்லது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷனில் கூட சிந்தூரில் கூட அருமையாக பணியாற்றினாங்க அப்படின்னு அவங்க ஃபோட்டோலாம் வச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற சூழ்நிலையில் அவங்கள முஸ்லீம்னும், அதாவது பாகிஸ்தான் நம்ம சகோதரிகள் குங்குமத்தை அழிச்சாங்க, அதனால் அவங்க சகோதரிகளை வச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வச்சோம் அப்படின்னு அசிங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது முஸ்லீமை வச்சே பாகிஸ்தான் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறது. முஸ்லீம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முஸ்லீம், ஆனால் நான் இந்தியன் ஆர்மிக்காக பாடுபட்டிருக்கேன், எங்கள் குடும்பமே இந்தியன் ஆர்மிக்காக வேலை செஞ்சுருக்கு. ஸோ நான் இந்தியனாக இருக்க விரும்புகிறேன் தவிர நான் எந்த காலத்திலும் பாகிஸ்தானி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கவங்கள நீ பாகிஸ்தானியா, நீ முஸ்லீம்னாலே பாகிஸ்தானி அப்படின்னு சொல்கிறது என்ன விதமான ஒரு மோசமான மைண்ட் செட், மென்டாலிட்டி, அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வீடியோ பார்க்குற நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இது பாஜக அமைச்சர் சொன்ன கருத்து நல்லதா இல்லையாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதனால் பாஜக அமைச்சர் இப்படி சொல்லணும்? இது மூலமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. மோடி எப்படி எலெக்ஷன் டைமில் சொன்னார், முஸ்லீம்கள் அதிக குழந்தையை பெற்றுக்கொள்வாங்க, கான் கிரஸ் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்தால் அவங்க தாலி நகையெல்லாம் பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருன்னு அருவருக்கத்தக்க பேச்சை பேசினாங்க. மன்மோகன் சிங் ஒரு காலத்தில் என்ன சொன்னார், பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி எஸ்டி இஸ்லாமிய மக்கள் எல்லாத்தையும் நம்ம வளர்ச்சியில் சேர்த்தி கொண்டு போகணுங்கிறத அதை கட் பண்ணி இஸ்லாமிய மக்கள் மட்டும் போட்டு, பார்த்தீங்களா காங்கிரஸ் இந்த இஸ்லாமிய மக்கள் பக்கத்தில் மட்டும் நிற்குது அப்படின்னு கொச்சையான ஒரு வார்த்தையை சொன்னார். அது எவ்வளோ அசிங்கமான ஒன்று. அதையே அப்படியே பின்பற்றி மோடி அவர்களோட அமைச்சரவையில் இருக்கவரும் இப்படி சொல்கிறாருன்னா இது எவ்வளோ அசிங்கமான விஷயம். போர் நடந்து முடிஞ்ச இந்த காலகட்டம் ரொம்ப நாள் கூட ஆகல, ஒரு 2-3 நாள் தான் ஆகிருக்கு. அப்படி இருக்கப்போ இந்தியா இராணுவ ஜெனரல், அதாவது இந்திய இராணுவ கர்னலில் போய் இப்படி சொல்கிறது எவ்வளோ அசிங்கமானது. அவங்க இந்தியாவுக்காக தான் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கவங்கள போய் நீ பாகிஸ்தானின்னு சொன்னால் அசிங்கமானது, கண்டிக்கத்தக்கது. ஸோ அந்த அமைச்சரை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாஜகவுக்குன்னு ஒரு வரலாறு என்னென்னா, இந்தியா சுதந்திர போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் அதிகமாக இஸ்லாமியர்கள் உயிர் நீத்தாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் அதிகமாக உயிர் நீத்தாங்க. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் போரில் சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்காங்கன்னு லிஸ்ட்டு கேட்டோம்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க தரமாட்டாங்க. மாறா அவங்க வெள்ளையர்கள்கிட்ட இங்கே போராடினவங்களெல்லாம் காட்டி கொடுத்த வரலாறு தான் அவங்களுக்கு இருக்குது. இதில் வாஜ்பாயும் இணைக்கப்படுவார். ஏன்னா வாஜ்பாய் அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களெல்லாம் வீடு வீடாக போய் காட்டி கொடுத்தவர் தான் இந்த வாஜ்பாய். அவருக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது. அவர் மாவட்டத்தில் இருக்கிற அவர் வாழ்ந்த கிராமத்திலேயே கிராமத்தோடு சேர்த்து காட்டி கொடுத்துருக்கிறாரு. இதனால் அந்த கிராம மக்களே அவதிப்பட்டிருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் யாரும் இல்லை, முழுக்க இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்த கிராமத்தையே வாஜ்பாய் அவர்கள் காலத்திலே சுதந்திர போராட்டத்தில் காட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கோல்வார்கர் சாவர்கர்லாம் எப்படியெல்லாம் வெள்ளையர்களுக்கு கூஜா தூக்கி இங்கே சுதந்திர போராட்ட வீரர்களை எப்படியெல்லாம் காவு கொடுத்தாங்கங்கிற வரலாறு இருக்குது. அதெல்லாம் தேடி தேடி படிங்க. படிச்சுட்டு இந்த பாஜகவை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு யோசிங்க. இந்த பாஜகவானது இப்போதைக்கு பிளவுவாதம் செஞ்சு நம்ம ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட சர்வ நோக்கமுமே தவிர மக்கள் நலனுக்காக சிந்திக்கக்கூடிய கட்சி பாஜக அப்படிங்கிறத நம்ம எல்லா காணொலியிலும் திரும்ப வலியுறுத்துகிறோம். ஏன்னா பாஜகங்கிறது நாசகார அமைப்பு அப்படிங்கிறோம். அந்த நாசகார அமைப்பு இப்போ என்ன வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா? கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை
பாகிஸ்தானின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ அசிங்கமான ஒன்று. ஸோ அவங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் எல்லோரும் எவ்வளோ கொண்டாடணும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இப்படி சொல்கிறது அவங்களுக்கும் அது அசிங்கம். ஸோ இந்திய ஆர்மியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை அந்த மினிஸ்டர் கொடுக்குறாரு. ஸோ இதையெல்லாம் எந்த நடுநிலையும் பேச மாட்டாங்க. இதே திமுக அமைச்சர் பொன்முடியை சொல்லிட்டாலோ, ராசா அவர்கள் ராசா அவர்கள் ஏதோ ஒரு பேசினாலோ, ராசா அவர்கள் உள்ளதான் பேசினார் சனாதனத்தை பற்றி. உடனே ராசாவை அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2G திருடங்கள்லாம் பேசுகிறாங்க. 2G வழக்குனா என்னன்னு தெரியுமா மூல சங்கிகளுக்கும் இல்லை அதிமுக அடிமைகளுக்கும்? 2G வழக்கானது ஒரு யூகத்தின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்குங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. திண்ணையில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி தான் அரசியல் பேசிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் கூட இந்த அமைச்சரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட இன்றைக்கி பேசலை. அண்ணன் ராசாவாகட்டும், பொன்முடி அவர்களை பேசினதாகட்டும், அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு டைம் பேசினார் சனாதனத்தை பற்றி. அதை எடுத்துக்கிட்டு பெருசாக கொந்தளிச்சாங்க. ஸோ அப்போ இதையெல்லாம் மினிஸ்டர் குன்வர் விஜய் ஷா பேசினதெல்லாம் என்ன அப்பட்டமான தேச விரோதம். அவரை கண்டிப்பாக ஊப்பா போட்டு கைது பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. பார்த்துட்டு இருக்க நீங்களும் அதுக்கு என்னங்கிறது கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது இப்படி இருக்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் அந்த மூக்குத்தி கம்மல் எல்லாத்தையும் கழட்டுறாங்க. ஏன்னா அதில் பிட்டு வச்சுருவாங்களாமா. ஸோ இப்படி இதெல்லாம் எவ்வளோ அறிவாளித்தனமாக சந்தேகப்படுறாங்க இந்த பாஜக கவர்மெண்ட். ஆனால் நீட் தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, ஏகப்பட்ட மோசடி நடக்குது. இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதே சமயம் இவிஎம்மில் எத்தனையோ ஃப்ராடு நடக்குது. நீங்கள் இவிஎம்மில் ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிக்கிறீங்கன்னு சொன்னாலும் இவங்க திரும்பி கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ஆதாரப்பூர்வமாக ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் இறங்கி வர மாட்டேங்குது. அதாவது இவிஎம் மிஷினை பற்றி சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கு கோபம் வருதோ இல்லையோ, பாஜகவுக்கு நரகமும் சதையும் ரத்தமும் ஆடுது. ஐயோ மிஷினை குறை சொல்லிட்டா. அப்போ என்ன, மிஷின் இல்லாட்டி நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு சின்ன மாநில தேர்தலையாவது வாக்குச்சீட்டில் நடத்தி பாருங்கள். நீங்கள் நடத்துகிற நீங்கள் ஆள்ற குஜராத்லேயே வாக்குச்சீட்டில் நடத்தினாலும் நீங்கள் 50 சீட்டை தாண்ட மாட்டீங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அப்படி உங்களோட மந்திரமெல்லாம் அந்த இவிஎம் மிஷினுக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்டு இருக்குது. அந்த இவிஎம் மிஷினை மட்டும் எடுத்தால் மோடி அவர்கள் டோட்டல் 0 தான் அப்படிங்கிறது தான் உண்மையாக தெரியுது. ஏன்னா மக்களாகிய ஓட்டு போட்டு மோடி அவர்கள் பிரதமராகலை, இவிஎம்மை வச்சு தான் பிரதமராகிறாரு அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக இருக்குது. ஏன்னா இந்த டைம் கூட 79 தொகுதியில் இவிஎம்மில் ஏதோ ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு கோர்ட்டானது விசாரிக்க மாட்டேங்குது, தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஃப்ராடு நடந்துகிட்ருக்கு. நம்ம போடக்கூடிய ஓட்டுகள் திருடப்படுது, ஜனநாயகம் மறைக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதில் தெளிவாக தெரியுது. ஸோ இவிஎம் மிஷின் வேண்டாம், வாக்குச்சீட்டு வேணுங்கிற நபர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாக்குச்சீட்டு இருந்தால்தான் காப்பாற்றப்படும்னு பலரும் சொல்கிறாங்க. இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடியுமே டெல்லியில் பல இன்டலெக்சுவல்ஸ் போராட்டம் பண்ணாங்க, இவிஎம் மிஷினில் ஃப்ராடு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாஜக செய்யுது. ஸோ இதில் இன்னொரு வேலையை ஃப்ராடுத்தனத்தை பாஜக ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவிஎம் மிஷினில் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சோன்னேன். ஸோ இவிஎம் மிஷினை தான் நான் ஃப்ராடுங்கிறேன், நான் வேறு வழியில் ஃப்ராடு பண்ணுறேன் பாருன்னு சொல்லி வாக்காளர்களை இறக்குமதி மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி இவங்க தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுல பழைய நடைமுறையை மாற்றி மினிஸ்டர், அதாவது பிரைம் மினிஸ்டர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறத மாற்றி பிரைம் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர், அதாவது 2 பேர் சைன் போட்டால் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். இது எவ்வளோ அசிங்கமான ஒன்று. ஸோ இதை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசில் தேர்தல் நடக்குது, வேறு குஜராத்தில் தேர்தல் இல்லைன்னா குஜராத்தில் இருக்க வாக்காளர்களை உத்தரப்பிரதேசில் அந்த தொகுதியில் கணிசமாக ஒவ்வொரு தொகுதியும் கணிசமான வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கறது, தேர்தல் ஆணைய உதவியோட அவங்கள கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணி போய் வாக்களிக்க வைக்கிறது. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஸோ இதை மம்தா பானர்ஜி அவர்கள் கண்டுபிடிச்சி தெளிவாக எடுத்து வெளியில் போட்டாங்க. 2 பேர்த்துக்கு ஒரு எபிக் நம்பர் இருக்குது, இது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ தொடர்ச்சியாக ஃப்ராடுத்தனம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறதுனே உட்கார்ந்துட்டு இருக்கிற பாஜகவானது எதற்காக இந்த மூக்குத்திய கம்மலை கழட்டுதுன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன் இதுலேயும் படித்து பாஸ் ஆகிடக்கூடாது, அவனுக்கு இதுலேயும் மன உளைச்சலை கொடு. இந்த மன உளைச்சலை கொடுத்துட்டிங்கன்னா தேர்தலுக்குள்ளே போய் தேர்வுக்குள்ளே போய் அவன் அதில் கோட்டை விடுவான் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணம் தான் இந்த பாஜக கும்பலுக்கே தவிர வேறு எந்த ஒரு அடிப்படை நோக்கமும் கிடையாது, மக்களை முன்னேற்றமும் கிடையாது. இந்த பாஜக ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள் நலன் சார்ந்து மட்டுமே தான் இயங்குமே தவிர மற்ற 97% உழைக்கும் மக்கள் சார்ந்து இந்த எந்த காலத்துலையும் இந்த பாஜகவானது இயங்காது. இவங்களுக்கு தேசப்பற்றும் கிடையாது. ஏன்னா இவங்க வெள்ளையர்கள்கிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த கும்பல். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சப்போ இவங்களோட அதிகாரப்பூர்வ ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ இதிலான ஆர்கனைசரில் இந்த சுதந்திரம் நம்மளுக்கான சுதந்திரம் கிடையாது, இந்த கொடி நம்மளுக்கான கொடி கிடையாது, காவி கொடி தான் நம்மளுக்கான கொடின்னு எழுதின கும்பல் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அப்படிங்கிறத திரும்ப உறக்க நம்ம மக்களுக்கு தெளிவாக சொல்லுவோம்.